ராஜாமா சரியா? இந்த சிஎஸ்ஓகோ சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ராமமூர்த்தி எனக்கு சாரி கேஎஸ்ஓகோ சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ராமமூர்த்தி என்ன கேட்டிருக்காங்க. தங்கச்சி டிபியில் நான் வரைந்திருப்பது நானும் என் அன்புமனையும் இருந்தார். அப்படியா? என்னம்மா இங்கிட்டு வா. சரி அதனால என்ன முளைச்சு போடா கடவுளே. இந்த பச்சை பட்டா ஐயோ வீணா கிட்ட பச்சை பட்டாணி ஈரடி உங்களை கேட்டா இது வேற நடி பட்டாணி இது வந்து பட்டாணி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், முளைச்சு போயிடுச்சு. இது என்ன பண்ணலாம்? தூக்கி போடணும். தூக்கிலாம் போட வேண்டாம், முளைச்சதுதான். சரி எப்போமா வைப்போமா? அம்மா தண்ணி தடா, கொட்டாவி வந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வேறுபாடு கிட்டேன்னு சொல்லவே இல்லை. ராஜாமா வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் இதற்கான வேறுபாடுகளை யாரிடம் கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய செல்ல அண்ணன். அதாவது செல்ல அண்ணன் என்றால் யாது முறை யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பீரத்தர வாரா அப்படின்னு என்னோட அண்ணன் இருக்கு பத்தியா, அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கேளுங்க சரியா? அண்ணன் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, அதனால அண்ணன்கிட்ட கேளுங்க ராஜாமா. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டே செல்வா பட்டோ. நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. ராமமூர்த்தி சகோ இனிமேல் தான் தூத்துக்குடியில எங்க சகோ சொல்லுங்க. கேஎஸ்மா இவங்ககிட்ட சொல்லிடுங்க, ஏதாவது சந்து பூந்துருந்தா கூட இவருக்கு தெரிஞ்சிடும். அட்ரஸ் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது அட்ரஸ் வேணும்னா அந்த கேஎஸ் என்கிற உதயகுமார் முத்தக்குடியான் பட்டி இருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க, அட்ரஸ் சொல்லி கொடுத்துருவாரு. ஹாய் அழகி, யுவர் ஷார்ட்ஸ் பார்த்தேன், செம்ம கியூட் அழகி, மிக்க சந்தோஷம் துரைமா. என்னோட ஷார்ட் சீரியஸ்க்கெலாம் கமெண்ட் கொடுத்தீங்களா? ஏன் கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அழகன்மா? தயவு செய்து புதுசாக வந்திருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. எனக்கு ஷார்ட் வீடியோஸ்க்கெலாம் பாருங்கப்பா. எடுத்து போட்டுரு, வெளியில் போட்டுரு. தூத்துக்குடி பிரையண்ட் நகர் அப்படின்னு கேஆர்சி மட்டும் சொல்லியிருக்காங்க ராமமூர்த்தி அண்ணா. அம்மா பேசிக்கிட்டே லைக் போட மறந்துட்டு என்னம்மா இருங்கம்மா லைக் போடுறேன். சரி முகமா தங்க பிள்ளை ஒரு கமெண்ட் படிக்கல. சாரி தங்கம் மேலே போயிட்டா, ரொம்ப போயிட்டோ. ராமமூர்த்தி சகோ படிச்சுட்டேன். ராஜு சகோ வணக்கம் நலமா கே ராஜாமா. செந்தில்குமார் சகோ வணக்கம். வேற என்னது எது சாமி? இளவரசன் சகோ வணக்கம் நலமா சொல்லியிருக்கேன். இளவரசமா வந்திருக்காங்களா? உங்களுக்கு அக்கா இருக்காங்களா? அக்கா எந்த ஊர்னு கேட்டிருக்கீங்க. கேஆர்சிமா எனக்கு அக்கா இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு தெரியாதா? கேஆர்சி நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியலையே, சொல்லுங்க. ஓகே படிச்சுட்டா கேஆர்சிமா? எனக்கு தெரிந்த ஒரே அறிவாளி சேனல் இது நான் தான். நான் எங்கே போய் கேட்க. சதீஷ்மா நீங்க போட்டோ சூப்பர் தேங்க்ஸ் வந்துருச்சு. சதீஷ் தோழரே மிக்க சந்தோஷம் தோழரே, வளத்துடன் வாழ்க. ஓகே, தழுவும் வரை தென்றலுக்காக காத்திருக்கும் மரத்தை போல் உங்களை காண காத்திருக்கிறேன் உறவுகளை. சூப்பர் பிரபுமா, செம்ம. ஹாய் நாராயணண்ணா, இனி இரவு வணக்கம். ஓல்டு ஹிட் சாங் ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுமா? இப்போ ட்ரை ஓகே வரும் கண்டிப்பாக நாராயணண்ணா, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அண்ணா சரியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணா. பாய் அம்மா, எனக்கு இருமல் அதிகமாக இருக்கு, நாளைக்கு லைவ் வரேன். சரி முத்து தங்கப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் சாமி. நீ போய் வரங்க சரியா? நீ போடி தங்கப்பிள்ள. சரிடி தங்கப்பிள்ள. ராமமூர்த்தி சகோ நான் பெருமாள்புரம் வந்துட்டாருல்ல. ஓகே ராமமூர்த்தி சகோ நான் பெருமாள்புரம்ல இருந்தேன். இதற்கு முன்னால் சாகுபுரம்ல டிசிடபிள்யூல வேலை பார்த்தேன் சகோ அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. ஹாய் ஆர்ஜே திருப்பதி சதீஷ் வாங்க. சதீஷ் வணக்கம். சதீஷ் நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் வணக்கம். லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு, எப்படி இருக்கீங்க? பட்டாணி உழைத்தது ரொம்ப நல்லது, நார்ச்சத்து அதிகம் இருக்கும், குழந்தைகளுக்கு நல்லது. அப்படியா பாப்பா? பட்டாணியை தூக்கி போட்டுறாத, பட்டாணியை தூக்கி போடாத, அப்படியே வை. முத்து தங்கச்சி ஒரே ஓகே சார். முத்து தங்கச்சி ஓகே, மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஓய்விடுங்க, இரவு வணக்கம் முருகனை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் அழகி. ரொம்ப நன்றி துரை அழகன்மா, மிக்க நன்றி அழகன்மா. சாகுபுரம் தூத்துக்குடியில் ராமமூர்த்தி சகோ கேஸ்மா சொல்லியிருக்காங்க. தூக்கி போடாதீங்க. சரி சங்கரண்ணா, கண்டிப்பாண்ணா. புகுந்த வீடு செல்லும் போது பெண்கள் அழுவதும் சென்ற பின் ஆண்கள் அழுவதும் உலக வழக்கம். அதுபோல் சில யூடியூபர் வீடியோ பார்த்து நாங்கள் அழுவதும் லைக் வரவில்லை என யூடியூபர் அழுவதும் உலக வழக்கம்.